பாற்கடல் முத்து திருக்குறள் மலர் மிசையினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அன்பர்களின் மனமாகிய தாமரலே வீற்றிருக்கும் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் இந்த பூமியில் இன்புற்று நீண்ட காலம் வாழ்வார்கள். அதாவது மன தூய்மை உடையவர்களே என்றும் நிலைத்த மகிழ்ச்சியை பெறுவார்கள். ஒரு கடலோர கிராமத்தை அமுதன் என்ற முத்து குளிப்பவன் இருந்தான். அவன் கடலுக்கு அடியில் சென்று அழகான விலை மதிப்பற்ற முத்துக்களை தேடுவான். ஆனால் அமுதனுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவன் முத்து குளிக்கும் போது பெரிய முத்து கிடைத்தான். இത്ര நான் பணக்காரனாவேன் என்று பேராசைப்படுவான். சிறிய முத்துக்கள் கிடைத்தால் ஐயோ என் நேரம் சரியில்லை என்று கோபப்படுவான். அவன் கடலில் இருந்து மேலே வந்தாலும் அவனுடைய மனம் எப்போதும் அமைதியின்றி பேராசை மற்றும் அதிருப்தி என்னும் எண்ணங்களால் அலைக்கழிக்கப்பட்டது. இதனால் அவன் உடல் ஆரோக்கியத்தையும் மன அமைதியையும் இழந்தான். ஒரு நாள் உடல் நலம் குன்றி படுத்திருந்த அமுதனை பார்க்க கிராமத்தின் மூத்த பெரியவர் வந்தார். அமுதா, நீ எவ்வளவு பெரிய முத்துக்களை எடுத்தாலும் உன் மனதின் தாமரை ஏன் இன்னும் மலரவில்லை என்று கேட்டார் பெரியவர். அமுதன் சோகத்துடன், ஐயா எனக்கு அமைதி இல்லை, என் இதயம் எப்போதும் ஏதாவது ஒன்றை இழந்தது போலவே உணர்கிறது என்றார். பெரியவர் சிரித்து, நீ முத்துக்களை தேட ஆழமானா கடலுக்குச் செல்கிறாய், ஆனால் உன் மனதின் ஆழத்துக்கு செல்லவில்லையே என்றார். நமது மனம்தான் உண்மையானால் கடலதில் முளைக்கும் தாமரைதான் நட்குணம். நீ கடலில் குடிக்கும் போது கோபம், பேராசை என்ற சேற்று நீரை குடிக்கிறாய். அதனால் உன் மனமலர் கருகி விடுகிறது. நீடு வாழ்வதற்கு நீ இந்த உலக பொருட்களின் மீதான அதீத ஆசையிலிருந்து விலகி மன தூய்மை பெற வேண்டும் என்றார். அமுதன் அந்த குறளின் ஆழமான பொருளை புரிந்து கொண்டான். அவன் மீண்டும் கடலுக்குச் சென்றான். இந்த முறை அவன் முத்துக்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தவில்லை. முத்து கிடைத்தாலும் இது இறைவன் எனக்கு கொடுத்தது என்று நன்றி சொன்னான். முத்து கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, அடுத்த முறை பார்க்கலாம் என்று பொறுமையுடன் இருந்தார். மற்ற முத்து குளிப்பவர்களுக்கு உதவ அன்புடன் கையை நீட்டினார். அவன் மனதின் ஆழம் இப்போது சுத்தமாக இருந்தது.
Subscribe for more Thirukural related stories.